குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம லிசார்ட் போஸ் என்று அழைக்கக்கூடிய பலியினுடைய தோற்றத்தை ஒத்த சில ஆசன வகைகளையும், crocodile போஸ் என்று அழைக்கக்கூடிய முதலுடைய தோற்றத்தை ஒத்த சில ஆசன வகைகளையும் பார்க்க இருக்கிறோம். பொதுவா இந்த இரண்டு வகை ஆசனங்களும் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ரிப் கேஜ் மற்றும் ஷோல்டர் விங்ஸ் ரீஜியன்ல நல்லா விரிவடை செஞ்சு அங்கு நல்ல காற்றோட்டத்தையும் நல்ல ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. இதன் மூலமாக நுரையீரல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முதுகு தண்டை நல்ல பின்புறம் வளைக்க வரதுனால உங்களுக்கு மிடில் பேக், அப்பர் பேக், நெக் ரீஜன்ல ஏற்படக்கூடிய டென்ஷன்ஸ் மற்றும் பெயின்களை இது ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் லோவர் அப்டோமென் ரீஜனும் நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால அதோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறைக்குது. இந்த அளவுக்கு வயிற்றுக்கும் உங்களுடைய தோள்பட்டைக்கும் உங்களுடைய ரிப்கேஜ்க்கும் நல்ல ஆற்றலையும் நல்ல ரத்த ஓட்டத்தையும் அதிகக்கூடிய ஆசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம மகராசனம் என்று அழைக்கக்கூடிய முதலையினுடைய தோற்றத்தை ஒத்த ஆசன வகைகளை பார்ப்பதற்கு முன்னாடி அத்வாசனா என்று அழைக்கக்கூடிய ரிவர்ஸ்டு காப்ஸ் போஸ் இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுப்போம். மகராசனத்தில் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பலன்களை உள்ளடக்கிய ஒரு எளிய வகையிலான ஓய்வாசனமா இந்த அத்வாசனம் கருதப்படுது. இந்த ஆசனம் உங்களுடைய கழுத்து, முதுகு, இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. முதுகு பகுதிக்கு நல்ல ஓய்வுலையும் இரத்த ஓட்டத்தினையும் அளிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஆசனத்துல இரண்டு கால்களை சேர்த்த நிலையில கால் விரல்கள் பின்புறமாக நோக்கிய நிலையிலும், இரண்டு கைகள் தலைக்கு மேலே நீட்டிய நிலையில், உள்ளங்கைகள் தரையில் பதிந்தபடி விரல்கள் மேல்புறமாக பார்த்த நிலையிலும், அதாவது முன்புறமாக பார்த்த நிலையிலும் இந்த ஆசனத்தை நம்ம செய்யறோம். குறிப்பா உங்களுடைய ஃபோர்ஹெட் ரீஜியன், அதாவது நெற்றி பகுதி தரையில் தொட்ட வண்ணம் இந்த ஆசனத்துல இருக்கணும். ஃபைனல் பொசிஷன்ல இந்த ஆசனம் பார்ப்பதற்கு ஒரு நீண்ட ஒரு குச்சி போன்ற தோற்றத்துல இருக்கும். இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு சுவாசித்தலில் சிறிது சிரமமாக இருந்தால் உங்களுடைய மார்பு பகுதியில ஒரு சிறிய அளவிலான தலையணை, அதாவது பில்லோவை நீங்க வச்சு பயிற்சி செய்யலாம். மற்றபடி உங்களுக்கு எப்பெல்லாம் கழுத்து, முதுகு, இடுப்பு பகுதியில வலி ஏற்படுதோ அந்த நேரங்களில் இந்த ஆசனத்தை 5 to 10 நிமிடங்கள் நீங்க ஓய்வா செய்யும் பொழுது கண்டிப்பா நல்ல ஒரு பலனை இந்த ஆசனம் அளிக்குது. இந்த ஆசனத்துல சில நிமிடங்கள் நீங்க ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா மல்லாந்து படுத்த நிலையில சாந்தி ஆசனத்திலையும் ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் ஓய்வெடுங்க. இது உங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ஓய்வினையும் புத்துணர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஆசனமாக அமையுது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் முதலையினுடைய தோற்றத்தை ஒத்த crocodile போஸ். இந்த ஆசனமானது உங்களுக்கு கழுத்து, முதுகு, இடுப்பு பகுதியில் வலிகளை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆசன பயிற்சியில பல்வேறு வகையான பின்புறம் வளையக்கூடிய ஆசனங்களை நீங்க செய்யும் பொழுது அந்த ஆசனங்களை செய்வதால் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு மாற்று ஆசனமா இந்த ஆசனம் கருதப்படுது. லாங் டிரைவ் நம்ம போகும் பொழுது நம்முடைய கழுத்துலையும் முதுகுலையும் அதிகப்படியான வலியை உணரும் பொழுது இது போன்ற குப்புறப்படுத்த நிலையில நீங்க சில நிமிடங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த வலியை குறைக்கிறதுல இந்த ஆசனம் உதவி புரியுது. அப்படிப்பட்ட முதுகு சம்பந்தப்பட்ட வலிகளை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற இந்த ஆசனத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னாடி அத்வாசன பொசிஷனுக்கு நீங்க வந்துடுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய தலையை தூக்கி 2 கைகளும் மெதுவாக மடித்து உங்களுடைய கை விரல்கள் மேல மற்றொரு கையினுடைய விரல்கள் பதிந்த வண்ணமும் அதன் மீது உங்களுடைய தாடை பகுதி பொருந்திய வண்ணமும் நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கலாம். இந்த நேரத்துல உங்களுடைய இரண்டு கால்களுக்கும் இடையே
ஒரு சிறு இடைவெளியும், கால் விரல்கள் பக்கவாட்டு பகுதியை நோக்கிய வண்ணமும் இருக்கணும். இதனால உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லா திருகப்பட்டு, அதாவது ட்விஸ்டிங் கிடைச்சி அங்கு சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய முதுகுத்தண்டுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறதுனாலும் அவங்களுடைய தசை பகுதி நல்ல ஒரு தளர்வை அனுபவம் செய்வதனால இரத்த ஓட்டம் அதிகமாகி அதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய வலி குறையுது. இந்த ஆசனத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து பகுதியில் லேசான வலியை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய தாடை பகுதியை நீங்க கை விரல்கள் மேல பதியாம உங்களுடைய நெற்றி பகுதியை கை விரல்கள் மேல பதிச்சும் நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த ஆசனமானது முதுகு பகுதி மட்டுமல்லாமல் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் சார்ந்த பகுதிகளையும் நன்கு அழுத்தி இதன் மூலமாக அங்கு நல்ல ஒரு செயல்திறனை ஊக்குவிக்குது. இந்த பயிற்சியை எப்பெல்லாம் நீங்க முதுகு, கழுத்து, இடுப்பு பகுதியில் வலியை உணர்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் பயிற்சி செய்யலாம். இது ஒரு மிகச்சிறந்த ஓய்வாசனமா யோகா பயிற்சியில கருதப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் மகராசன சுவாசம் என்று அழைக்கக்கூடிய crocodile breathing பயிற்சி. இந்த பயிற்சியானது மிகவும் எளிமையான சுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையுது. இந்த பயிற்சியை நீங்க தினந்தோறும் செய்வதனால உங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் அடிமுதுகு சார்ந்த பிரச்சனைகளும் வெகுவாக குறையுது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகராசன நிலையிலிருந்து நிதானமாக உங்களுடைய கைகளை உங்களுடைய மார்பு பகுதிக்கு முன்புறமாக சரியாக பொருத்துங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய எல்போஸை பெண்ட் பண்ணி உங்களுடைய உள்ளங்கைகளை தாடை பகுதியில் சரியா பொருந்திய வண்ணம் வைத்துக் கொள்ளுங்க. பின்பு உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களுடைய எல்போ ஃப்ளோரில் டச் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை லேசா நகர்த்தி உங்களுக்கு வசதியான ஒரு வளைவு தன்மையை உருவாக்கிக்கங்க. இந்த நிலையில உங்களுடைய ரிப்கேஜ் என்று அழைக்கக்கூடிய மார்பு கூட்டெலும்பு பகுதிகள் நன்கு விரிவடையுது. அதே நேரத்தில் அப்டோமன்ல ஒரு லேசான ஒரு கம்ப்ரெஷனும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லோயர் பேக் ரீஜன்லும் ஒரு லேசான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதனால உங்களுடைய லோயர் பேக் ரீஜன் நல்லா டோன் அப் ஆகுது. அப்டோமன் நல்லா கம்ப்ரெஸ் ஆகுறதுனால உங்களோட டயாஃபார்மோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரிப்கேஜ் நல்லா ஓப்பன் ஆகுறதுனால சுவாசித்தல் தன்மையும் சுவாசத்தினுடைய அளவும் உங்களுடைய நுரையீரல்ல கூடுது. இந்த அளவுக்கு உங்களுடைய நுரையீரலுக்கும் உங்களுடைய அடிமுதுகு பகுதிகளுக்கும் நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தையும் நல்ல ஒரு சக்தி ஓட்டத்தையும் இந்த crocodile breathing மூலமாக நீங்க அடையறீங்க. இந்த பொசிஷன்ல நீங்க 1 to 2 minutes வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலாம். பின்பு crocodile போஸ்ல, அதாவது மகராசன நிலையில சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து பின்பு மற்ற பயிற்சிகளை நீங்க தொடங்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லிசார்ட் போஸ் மற்றும் crocodile போஸோட வேரியேஷன்ஸை பார்த்தீங்களா? கண்டிப்பா இந்த ரெண்டு போசஸுமே உங்களுடைய முதுகுத்தண்டு, நுரையீரல், வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு நல்ல வலிமை அளிக்கக்கூடிய ஆசனங்களா தான் இருக்கு. தொடர்ச்சியா பயிற்சி செய்யுங்க. உடலை மனசை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.